Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து ஜூன் 2024 எக்ஸாம் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து பாஸ் மார்க்ல வந்து டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல மார்க் கம்மியா போட்டுருக்காங்க. ரீவாலுவேஷன் நமக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் பேஜ்ல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் opened on 17/10/2025 கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு 17ஆம் தேதி ரீவாலுவேஷனுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 1000 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1000 rupees பே பண்ணி தான் வந்து நீங்கள் ரீவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணணும். தேவைப்படுறவங்க நீங்கள் ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஓப்பன் ஆனதும் எப்படி அப்ளை பண்ணுறது நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டு உங்களுக்கு ரிசல்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் எல்லாமே செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் பாஸ் மார்க்கில் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. யூஜினா 100க்கு 40 எடுத்தால் பாஸ், பிஜினா 100க்கு 50 எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நான் 42 எடுத்திருக்கேன், என்ன ஃபெயில் போட்டிருக்காங்க நீங்கள். ஸோ எழுதுகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் நீங்கள் தேவையான பாஸ் மார்க் வாங்கலை அப்படின்னா உங்களை ஃபெயில் தான் போடுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாஸ் மார்க்கான வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிசல்ட் பேஜில் ட்ரிபிள் பீனா பாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ் வந்து போட்டிருப்பாங்க. நிறைய பேர் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாமலே விட்டுட்டீங்க. நான் நிறைய வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வித்தின் 15 daysக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இமீடியட்டாக அப்டேட் ஆகாது, 15 நாள் ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்னா ஃபெயில், அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் மார்க் வாங்கலன்னு அர்த்தம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீவாலுவேஷன் ரீடோட்டல் போட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்கமிங் ஜூன் 2025 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீவாலுவேஷன் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C22, A22, C23, A23, C24, A24 பேட்ச் மட்டும்தான் வந்து ரீவாலுவேஷன் போட எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து ரீடோட்டலுக்கு வந்து ரீவாலுவேஷன் ரீடோட்டல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் ஒர்க் அதே போல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கெலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன டைமில் நீங்கள் ரீவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணி பே பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ரீவாலுவேஷன் ரிசல்ட் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாததுனால ரிசல்ட் வந்து ஷோ ஆகாமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 25ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கரண்ட் பேட்ச்க்கு மட்டும்தான் இங்கே ஓப்பனில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரியர் வச்சவங்க அசஸ்மெண்ட் எதுவும் முடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. ரீவாலுவேஷனுக்கான அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். Thank you for watching.